எமது கடமை இங்கே இருப்பவர்களுக்கு கட்டாயம் தெரிவிக்க வேண்டிய ஒன்று. அதை எமது பொது அமைப்புகள் சார்பாக நாங்கள் சில பேர் அழைத்திருக்கின்றோம். அவர்கள் எங்களோட மருதங்கனி பிரதேசத்தை பொறுத்தவரையில் இந்த வீதியானது 20 வருடமாக கடந்த 20 வருடமாக வீதி அபிவிருத்தி செய்யப்படாமல் இருக்கிறது. இந்த வீதியால் பிள்ளைகளில் கற்றல் செயல்பாடு பல அபிவிருத்திகள் எங்களுக்கு வரமாட்டாமல் இருக்கிறது, முடங்கி இருக்கிறது. அதில் இந்த வடமாட்சி கிழக்கு மக்களை பொறுத்தவரையில் இந்த கடலை நம்பித்தான் வாழ்கிறார்கள். இந்த கடலிலே தண்ணி எடுப்பதால இந்த மீன்கள் எல்லாம் செத்து போறதால மக்கள் தொழிலை நாளாந்த தொழிலாக கடத்தொழிலை செய்கிற மக்கள்லாம் இங்கே கூடுதலாக வசிக்கிறார்கள். அப்போ இந்த கடத்தொழில் பாதிக்கப்பட்டால் மக்கள் தங்கள நாளாந்த ஜீவனோபாயத்தை முன்னெடுத்து செல்ல முடியாமல் இருக்கும். இப்பயே அவர்கள் இந்த வடமாட்சி கிழக்கு மக்கள் மிகவும் வறுமையானவர்கள். சுனாமியால் பாதிக்கப்பட்டு போரால் பாதிக்கப்பட்டு தங்களோட உறவுகளை இழந்து மிகவும் அவலப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்த திட்டத்தை நிப்பாட்டி எங்களோட மக்களுக்கு இந்த கடல் வளத்தை சுரண்டாமல், இந்த கடல் வளத்தை இடாமல் இந்த மீன்களை பிடிச்சு மக்கள் தங்கள் அபிவிருத்தி வாழ்க்கையை முன்னெடுத்து செல்லணும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நீர் சுத்திகரிப்பு நடக்கிறதால இந்த உப்பு நீர்கள் எல்லாம் எங்களோட குடிதண்ணி நாங்கள் பாவிக்க இல்லாமல் வரும். அதை விட கடலில் இருக்கிற மீன்கள் எல்லாம் செத்து போகும். இதால் மக்கள் தங்களை ஜீவனோபாயத்தை நாளாந்தம் வாழ்க்கை தர தொய்யத்தை இல்லாம இருக்கும். அரசாங்க அதிபர்களாக நிச்சயமாகவே என்னென்னா இப்ப நாங்கள் உங்களை மதிக்கிறோம். அதே மாதிரி அந்த எங்களுக்கு நாங்கள் வந்திருந்த இந்த இதயம் இழந்தவன் வீதிக்கு வருவான் என்ற மாதிரி இன்றைக்கு நாங்கள் இழந்த எல்லாம் கடைசியாக இழந்து அம்மனத்தோட வருகிற இந்த நிலைக்கு வந்திருக்கின்றோம். ஆகவே துரிதமாக இந்த ஆய்வை நிப்பாட்டி எங்களுடைய இந்த மக்களுடைய இந்த வாழ்வாதாரத்தை விடுதலை பெற்று தருமாறு கேட்டுக்கொள்வோம். உங்கள இந்த கோரிக்கை நாங்களும் உங்கள கருத்தை வந்து அரசாங்க அதிபர்களாக சம்பந்தப்பட்ட தரப்புக்கு தெரியப்படுத்துவோம். அவர்கள் உண்மையில் உங்கள் மக்களின் கோரிக்கை அவர்கள் நிச்சயம் ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கை அவர்கள் நாங்கள் அதை வந்து இந்த உலகில் எந்த ஒரு இடத்துலையும் வந்து பிளான் பண்றதுக்குரிய நடவடிக்கையை செய்ய முடியாது. அது பல உலகவியல் ரீதியிலான பல ரிசர்ச்சுகள் வந்து அதை வந்து ஆவணப்படுத்தி இருக்குது. அதையும் மீறி மக்களுடைய கருத்துக்களை வெளியில் எடுத்து செல்ல முடியாத நிலைமையில் மக்கள் இருக்கிறார்கள் என்று கருதி வலுக்கட்டாயமாக இந்த திட்டமானது நீக்கப்படுகிறது. நீர் எடுத்து நீரானது வந்து நன்னீராக மாற்றப்படுவது என்பது பிழையான விஷயம் என்று சொல்ல வரையில் அதனால வந்து முற்று முழுதாக அதாவது வந்து இந்த திட்டத்தினால வந்து கடல் நீரானது செறிவாக்கப்படும். செறிவாக்கி அது பிரதானமாக கருதப்படுகிறது. அதே நேரம் வந்து இதனால வந்து மீனானது கடல் நீர் மீனானது முற்றாக வந்து வரதாக்கப்படுகின்ற ஒரு அபாயகரமான நிலை வந்து பல இதுக்கு மேல் நடைபெற்ற தொழிற்சாலை நிறுவப்பட்டதிலிருந்து வந்து முடிவெடுக்கப்பட்ட ரிசல்ட் வந்து வெளியாகிருக்குது. எனவே இப்ப இவ்வாறான நிலைமை வந்து இந்த இடத்துல வந்து ஏற்படுமானால் எமது பிரதேசத்தில் இருக்கின்ற சுமார் 5000க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் வந்து நேரடியாக வந்து தமது ஜீவனோபாய வாழ்வை வந்து இழக்க வேண்டிய நிலை உருவாகும் என்பது வந்து அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற சகல நிபுணர்கள் அனைவருக்கும் வந்து தெரிந்த ஒரு விஷயம். எனவே நீங்கள் இது சம்பந்தமான ஒரு தெளிவான ஒரு முடிவை வந்து மக்கள் இருக்கு. அதே நேரம் வந்து சமாசத்தின் தற்போதைய தலைவராக நீங்கள் இருக்கிறீர்கள். இது நமது இந்த பிரதேசத்தை இது வந்து ஒரு கிராம ரீதியிலான ஒரு பிரச்சனை அல்ல, நமது பிரதேச ரீதியிலான ஒரு பிரச்சனை. எனவே நீங்கள் இதை வந்து சமாச ரீதியாக எவ்வாறு நீங்கள் கொண்டு போகிறீர்கள் என்பதை வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்துங்க. ஐயா, இன்று எமது பிரதேச பொது அமைப்புகளாகிய நாங்கள் ஒன்றிணைந்து நம் பிரதேசத்தில் கீழ் குறிப்பிடப்படும் விடயங்களை வலியுறுத்தி பூரண கதவடைப்பு மற்றும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்ட பேரணியை நடத்துகிறோம். முதலாவது, பிரதேச மக்களின் ஜீவனோபாயத்தை அளிக்கும் வகையில் மருதங்கனி பிரதேசத்தில் முன்னெடுக்கப்படும் கடல் நீரை நன்னீராக்கும் செயற்திட்டத்தை உடன் நிறுத்த கோரியும், இரண்டாவது, மிக நீண்ட காலமாக பாலடைந்து பயன்படுத்த முடியாமல் காணப்படும் வீதிகளின் புனரமைப்பில் அரச மற்றும் மக்கள் பிரதிநிதிகளால் எமது பிரதேசம் தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்படுவதை எதிர்த்தும் இவைகளுக்கான உடனடியான தீர்வினை வழங்க கோரி நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்துள்ளோம். முதலாவது, கடல் நீரை குடிநீராக மாற்றும் செயல் திட்டம்.
மருதங்கனி பிரதேசத்தில் கடல் நீரை நன்னீராக மாற்றும் மிகப்பெரிய திட்டமானது ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதி உதவியுடன் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. எமது பகுதியில் 5000க்கும் மேற்பட்ட மீன்பிடி குடும்பங்களின் ஜீவனோபாயம் இதனால் முற்றாக அளிக்கப்படும் என்பதனையும் பொருட்படுத்தாது இத்திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. மேலும் இத்திட்டத்தின் தொழிற்பாடு நடவடிக்கையின் போது வெளியேற்றப்படும் உப்பு சரிவானது கணிசமான அளவு அதிகரிப்பதோடு நீர்நிலையின் வெப்பநிலையும் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரிக்கும். அது மட்டுமல்லாது இதன் போது பெருமளவு ரசாயன பதார்த்தங்களும் கடலுடன் சேர்வடையும். இவ்வாறான செயற்பாடுகளினால் இப்பகுதியில் மீனற்ற வறுமையான கடற்பகுதி நிச்சயம் உருவாகுவது உள்ளிட்ட பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பதனை எந்த ஒரு நிபுணர்களாலும் மறக்க முடியாது. அத்தோடு இவ்வாறு மக்கள் சரிவான பகுதியில் இவ்வாறானதொரு திட்டம் நிறுவ முடியாது என்பதனையும் தொழில்நுட்ப ஆய்வுகள் தெளிவாக எடுத்து காட்டுகின்றன. கடல் நீரை நன்னீராக்குற திட்டத்தை வந்து ஆசிய அபிவிருத்தி வங்கி வந்து மாகாண சபையின் அனுசரணையோடு அதை வந்து அமல்படுத்தி கொண்டு அதை நடைமுறைப்படுத்தி அதை வந்து முற்றாக வந்து நாங்கள் தான் நிறுத்தணும்.